எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து கிரேவி ரெசிபி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிரேவி ஜென்ரலாக ஒரு கிரேவி வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற ஃபுல் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பண்ண போகிற கிரேவி இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, சோயா பீன்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவி. அதுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சோயாபீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ என்ன கிரேவி அப்படின்றது புரியலைன்னா முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இருந்தாலுமே இதில் நான் சிம்பிளாக இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். இதில் வந்து இதை எடுத்து ஊற்றும் போது நான் கரெக்டாக இன்னும் நல்லா எடுத்து காமிச்சிட்றேன். இப்போ நேம் மட்டும் சொல்லிடுறேன். சோயாபீன்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவி. சரிங்களா? சோயாபீன்ஸ்னால் ராஜ்மான்பாங்கள்ல ஹிந்தியில், அந்த கிரேவி இன்றைக்கி. சரி, இப்போ இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கணுன்றதை நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை எனக்கு தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து மிக்ஸி ஜாரில் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் நான் அரைக்கலை. 5 சின்ன சைஸ் தக்காளினா 5 தக்காளி போடுங்க கிரேவிக்கு. இல்லை அப்படி பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி போடுங்க. கிரேவினாலே ரெசிபி படி 2 பெரிய வெங்காயம் 5 தக்காளி அப்படின்றது தான். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம், இந்த முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம், அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். சரிங்களா? அதனால நான் தக்காளி தான் எனக்கு வந்து கிரேவியோட அந்த இதை கொடுக்கும். அந்த கிரேவியோட அளவு இருக்குது தெரியுமா? இவ்வளோ பேருக்கு சாப்பிடணுன்னா இவ்வளோ அளவுக்கு கிரேவி வரணும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு வந்து எனக்கு தக்காளியில் தான் இந்த கிரேவிக்கு கொடுக்கும். அதனால நான் வந்து பெரிய சைஸ் தக்காளினா 4 தக்காளி, நான் குட்டி சைஸ் இன்றைக்கி எடுத்துருக்கனால 5 தக்காளி போட்டிருக்கேன். போட்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முந்திரி பருப்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுற மாதிரி கிரேவினா அதுக்கு வந்து 3 தக்காளி போட்டாலே போதும். சரிங்களா? அது வேறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேறு. சரிங்களா? 5 தக்காளி மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டிருக்கிறேன். இதுக்கு இந்த கிரேவிக்கு வந்து நம்ம இந்த கடுகு உளுந்தெல்லாம் போட மாட்டோம். ஆனால் கருவேப்பிலை மட்டும் போடுங்க. கருவேப்பிலை போட்டால் அது ஒரு டேஸ்ட். அதுவுமே நிறையெல்லாம் போடக்கூடாது. இவ்வளோ தான் போடணும். இங்கே பார்த்தீங்களா? இவ்வளோ தான், சும்மா 6 கருவேப்பிலை அவ்வளோதான் போடணும். இதில் வந்து பெரிய பச்சை மிளகாய், அதனால் ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெசிபி படி 2 பச்சை மிளகா. சரிங்களா? 2 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, 2 பச்சை மிளகா, இவ்வளோ அளவுக்கு பூண்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், கிரேவினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும்ல. இதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? சின்ன சைஸ் பூண்டு இதெல்லாம். பெரிய சைஸ் பூண்டுனா நீங்கள் வந்து 7 பூண்டு போட்டாலே போதும். ஓகேங்களா? 7 கூட இல்லை, 5 பூண்டு போட்டாலே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. சரிங்களா? இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பூண்டு, அதனால் நான் வந்து 10லேருந்து 15 அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த சைஸ் இருக்கணும். இவ்வளோ பூண்டுக்கு இந்த சைஸ் இஞ்சி இருக்கணும். சரிங்களா? அந்த இஞ்சி வந்து நான் எனக்கு தெரியாமல் வீடியோவில் காட்டணும்னு மறந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். அதனால் என்ன பண்ணேன்னா, எந்த அளவுக்கு இஞ்சி காட்டணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தனியாக எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு பூண்டையும் நறுக்கிட்டு நான் இதில் வந்து மிக்சியில் போட போகிறதில்ல. இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த குளவிக்கல்லை இடித்து போட போகிறோம். சரிங்களா? போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? கொத்தமல்லி, அப்புறம் கிரேவினாலே கொத்தமல்லி தான் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அரை கைப்பிடி அளவுக்கு. இது வந்து 1 கைப்பிடினா நிறையா வரணும். இது வந்து அரை கைப்பிடி தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா 100 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து இதயம் மந்த்ரா கடலெண்ணெய். அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இடையில் நிறைய கடலெண்ணெய் முதல்ல சமைக்க ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய வாங்கி பார்த்தேன். செக்கு கடலெண்ணெய் அப்படி இப்படின்னு நாங்கள் எல்லாம் வாங்கி பார்த்தேன். எதுவும் எனக்கு செட் ஆகலை. அதனால் இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் இப்போ ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து நல்லா 100 ml, ஓகேங்களா? 100 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், 100 ml கடலெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணோன்னே இப்போ வந்திருக்கிற புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற சட்டி எல்லாம் இருக்குல்ல, சட்டி, குக்கரு, அது எல்லாமே என்ன ஆயிரும்னா, நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் ஹீட் ஆயிரும். உங்களுக்கு புரியுதுங்களா?
அதனால நான் வந்து ஹீட் ஆகி புகை வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்பைசஸ்லாம் நான் எடுத்து போடுவேன். இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்பைசஸ் நான் அப்போ தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 லவங்கம், ஒரு சுருள்பட்டை. இப்போ இன்றைக்கி இப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுறது வந்து சுருள்பட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க கடையில். அதில் இந்த சைஸ் அளவுக்கு ஒரு சுருள்பட்டை, அப்புறம் 3 லவங்கம், ஒரு கல்பாசி, இந்த அளவுக்கு ஒரு துண்டு கல்பாசின்பாங்க, நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு சின்ன துண்டு ஜாதிபத்திரி. சரிங்களா? அப்புறம் ஒரு பிரியாணி இலை. இன்றைக்கி என்கிட்ட பிரியாணி இலை இல்லை, அதனால நான் அது இல்லாமல் சமைக்க போகிறேன். இருக்கிறவங்க பிரியாணி இலை வந்து ஆனால் ரெசிபி படி ஒரு பிரியாணி இலை போடணும் இந்த கிரேவிக்கு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம இங்கே போடலாமா? எடுத்தோடனே ஸ்பைசஸ் தான் போடணும். ஒரு சுருள்பட்டை. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆயில் ஹீட் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதெல்லாம் தெறிக்கும். இந்த 3 லவங்கம் இப்போ எப்படி தெரிச்சு வருவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். கல்பாசி, பிரியாணி இலை இருக்கிறவங்க இதில் பிரியாணி இலை போட்டுருங்க. அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸு, அப்புறம் ஒரு ஜாதிபத்திரி போட்டேன்னா எல்லாமே போட்டு இந்த ஸ்பைசஸ், அப்புறம் ஒரு 2 ஏலக்காய் போடணும். நான் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால நான் இதில் போடலை. இப்போ பொடினால லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க, போட்டோன்னே வெந்துட்டாங்களா. இப்போ அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூக்கி போட்டுற வேண்டியது தான். சரிங்களா? போட்டுட்டு ஒன்றே முக்கால் டீஸ்பூன் சீரகம். சரிங்களா? கிரேவிக்கு தாராளமாக வெந்தயம் போடலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இவ்வளோ 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அப்புறம் இதுக்கு வந்து கடுகுளுந்தெல்லாம் போட தேவையில்லை, அதனால் அதை விட்டுறலாம். அப்புறம் மிளகுலாம் வந்து ஸ்பைசஸ் பொடியில் அரைச்சிருப்பாங்க, அதனால் நம்ம இதில் போட தேவையில்லை. சோம்பு போடணும், சோம்பு பொடி இருக்கனால இப்போ நான் அது போட மாட்டேன். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்ததெல்லாம் போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் பச்சை மிளகா போட போகிறேன். பச்சை மிளகா போட்டோடனே வெடித்த உடனேமே அப்படியே தூக்கி கொத்தமல்லியை போட்டுருங்க. நான் இன்னொரு டிப் சொல்கிறேன். எங்கள் ஊர் சைடில் சமையல் வந்து இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, கோயம்புத்தூர் சைட்லலாம் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக தான் போடுறாங்க. அதை பார்த்து தான் இப்போ சென்னையிலேயே பழகிட்டு இப்போ எல்லாருமே ரெசிபி சமையல் அப்படின்னாலே கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக தான் போடுறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் எப்படி போடுவாங்க தெரியுமா? கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலை போடுவீங்கள, அப்பயே போட்டுருவாங்க. நான் வந்து இவ்வளோ பெரிய கிரேவிக்குமே கொத்தமல்லியை முன்னாடியே போடணும். சரிங்களா? கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், வெந்திருந்தா தான் அது வந்து எண்ணெயில் வதங்கணும். சரிங்களா? லாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு குழம்புமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது தண்ணி கன்சிஸ்டன்சியில் தானே இருக்கும். தண்ணி அந்த ஹீட்லேயே கொத்தமல்லி வெந்துடும். அந்த குழம்பு எல்லாம் கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு இறக்குனா அந்த ஹீட்லேயே வெந்துரும்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது வந்து அதை விட, அந்த டேஸ்ட்டை விட அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பச்சையாக தான் இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி. அதுவே கொத்தமல்லியை நீங்கள் எப்பயுமே எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு சமைச்சு பாருங்களேன், அந்த ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் சமையலுக்கு. அதனால நாங்களாம் எங்கள் ஊர் ஸ்டைல் படி, இந்த ஊரில் இப்படி தான் எல்லாருமே கொத்தமல்லியை லாஸ்ட்டாக போட்டாலும் முதல்ல நான் சமைக்க கற்றுக்கும் போது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஊர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். அதுபடி நான் கொத்தமல்லியை முன்னாடியே போட்டுருவேன். சரிங்களா? இந்த கிரேவிக்கு புதினாலாம் போட தேவையில்லை. இப்போ அதை கொத்தமல்லியை போட்டோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? டைரெக்டாக வெங்காயம், இந்த டேடி ஆறுமுகம்னு சொல்கிற மாதிரி நறுக்கிட வெங்காயம், நறுக்கிட தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுற வேண்டியதுதான் பூராத்தையும். சரி, போட்டாச்சு. 2 பெரிய வெங்காயம் ஒரு கிண்டிடலாம்.
திடீர்னு பாட்டு வரும் எனக்கு. சர சர சார காற்று வீசும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க அடுப்பு. அப்போ தான் டக்குன்னு வெங்காயம் வந்து இந்த பிரியாணிக்கு சொல்கிற மாதிரி இல்லாமல் கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர தேவையில்லை. கண்ணாடி பதம் அப்படின்பாங்க வெங்காயம். கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ், கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி, கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ், அந்த அளவுக்கு வெங்காயம் நிச்சயமாக வதங்கி இருக்க வேண்டும். ஏனெனில் அதுதான் கிரேவிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ நான் கிரேவியெல்லாம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே வெஜ்ஜில் ஏதோ ஒரு வெஜ்ஜு கிரேவி தான், நான்வெஜ் கிரேவிலாம் கிடையாது. ஆனால் இப்போ இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் நான் போட்டேன் இல்லை, இது போட்டோடனேயுமே என் ஹஸ்பண்டு உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாமல் நான்வெஜ்ஜை வாங்கிட்டு வந்து கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு ஏன் வருது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் கரெக்டான பக்குவத்தில் போடணும். இது வந்து பட்டை கிராம்பு எல்லாமே போட்டாலே அந்த ஸ்மெல் வந்துடும்லாம் கிடையாது. எண்ணெயை கரெக்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் எண்ணெய் சூடாக இருக்கும்போது அப்படியே டக்குன்னு இதை போட்டு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போடணும். பச்சை மிளகாய் இருக்குது தெரியுமா, பச்சை மிளகாயை நீங்கள் போட்டோன்னே அந்த ஸ்மெல்லு வரும். அது ஒரு ஃப்ளேவரும் வரும், ஸ்மெல்லும் வரும். அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுதான் உங்கள் கிரேவிக்கு டேஸ்ட்டே. சரிங்களா? பிரியாணியாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, ரகசியம் என்ன தெரியுமா? டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வர்றதுக்கான ரகசியம் வந்து பச்சை மிளகா தான். அதை வந்து எப்போ போடணும்னு ஒன்று இருக்குது. பச்சை மிளகாயை கட் பண்ணாமே நிறைய பேர் போடுறாங்க. பிரியாணிக்கு கிரேவிக்கெலாம் கட் பண்ணி தான் நான்லாம் போடுவேன். கட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் வரும். அந்த ரகசியமே அதுதான். அது நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். சரிங்களா? இந்த பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து இப்படி இன்னும் வேணும், இது பத்தாது. கவனிச்சுக்கிட்டே இருங்க அடுப்பை. ஏன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால வெங்காயம் வதங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபுல்லாக வச்சுருக்கனால ஸ்பைசஸ் கருகிரும். அதனால் கவனிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்காங்க. சர சர சார காத்து. இங்கே தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இது வதங்கினோடனே டக்குன்னு அடுத்தடுத்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே வேக வச்ச அதை நான் காட்டுறேன்னு இல்லை, இந்த வீடியோவில் ஒருக்கா காட்டிக்கிறேன். அப்படி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு சொன்னேன்ல. இந்த பாருங்க, இந்த இதில் எடுக்க வேணாம், கையில் எடுத்துடலாம். சோயா, இது வந்து ராஜ்மான்பாங்க, சோயா பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து கிரேவியில் போட போகிறோம். சரிங்களா? சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடது, தீர்த்து போன நெஞ்சு. இதெல்லாம் அப்படியே தேனி ஸ்டைலில் இதெல்லாம் சமைச்சிக்கிட்டே இந்த பாட்டை எக்ஸாக்டாக பாடிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். சமையல் நல்லா இருக்குதோ இல்லையோ, சமைச்சு முடித்தோடனே இந்த பாட்டெலாம் பாடி சமைச்சா சாப்பிட்றவங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துடும். அது எப்படி வரும்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? தீர்த்து போன நெஞ்சு தைக்க ஒத்த பார்வை பார்த்து சொல்லு, மொத்த சொத்தை எழுதித்தாரு மூச்சு உட்பட, டீ போல நீ என்னைய ஆத்துற. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இந்த குளவிக்கல்ல இடித்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? இந்த பதம் பார்த்துட்டிங்களா? கண்ணாடி பதத்துக்கு அடுத்து கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி வதங்கிட்டாங்க. என்னைய ஆத்துற சர 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 காட்டு மல்லிகை பூத்திருக்குது, காதலா காதலா வந்து வந்து ஓடி போகும் வண்டுக்கு என்ன காய்ச்சலா. இது பயங்கரமான பாட்டு, நேஷ்னல் அவார்டு வாங்கின பாட்டு இது. அதனால தான் இந்த வீடியோவில் பாடிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா பாடலாக இருந்தாலும் சரி, சாமி பாட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ராகத்தோடு பாடினா எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இனி வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொடிகள்லாம் போட போகிறோம். கிரேவிக்கு வந்து இந்த வெங்காயம் போடும்போதே பொடியெல்லாம் போட்டுடணும். பொடியை தூணேன், மந்திரத்தை சொன்னேன், குள்ளமாயிட்டு அந்த மாதிரி. ஆனால் இப்போ
இப்போ நான் பண்ணல, இது வந்து பேடு ஹேபிட், இப்படி பண்ணக்கூடாதுன்னுபாங்க. ஆனால் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கும். முடிச்சுட்டு கரண்டியை கிண்டிட்டு இப்படி தட்டுவோம். ஆனால் தட்டக்கூடாதாம்மா. சாரி, நானும் திருத்திக்கணும்னு நினைப்பேன் நிறைய வாட்டி. பழக்க தோஷத்தில் வந்துடுது, இனிமேல் திருத்திக்கணும். அதுக்கு இந்த இப்படி மட்டும் உதுத்து விட்டு இந்த தட்டில் வச்சுருவேன். தட்டில் வச்சுட்டு அதில் நம்ம தட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த ஸ்மெல் வரணும், பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதங்கட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நான் போய்ட்டு இந்த ஸ்பைசஸ் பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த இது வந்து பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் போட போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன், ஆனாலும் கிரேவிக்கு கொஞ்சம் போடணும். சும்மா இந்த அளவுக்கு மட்டும் தூவி விட்டுக்கோங்க, லைட்டாக தான். சரிங்களா? அடுத்து வந்து மிளகாப்பொடி இந்த அளவுக்கு, அரை டீஸ்பூன் கூட வேணாம், 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன தெரியுமா, சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லி இருக்கும் கடையில், அதுதான் கிரேவிக்கு ஏற்ற மசாலா. ஓகேங்களா? கோழி குழம்பு மசாலான்னு வாங்க. அதை 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 2.5 டீஸ்பூன். சரிங்களா? அவ்வளோதான் நான் போட போகிறேன். அதுக்கு மேலே போட்டால் காரம் அடிச்சிடும் பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு. 2.5 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. சரிங்களா? கோழிக்கறி குருமா அப்படின்ற மாதிரி போட்டோமா. இன்னொன்று மறந்துட்டோம், முக்கியமானது சோம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சோம்பு முன்னாடியே போடல, அதனால் இப்போ வந்து பொடி போடுறோம். சரிங்களா? 1/4 டீஸ்பூன் சோம்பு. ஏன் கம்மியாக போடுறேன்னா, இது எல்லாமே இந்த சிக்கன் மசாலாலே அரைச்சிருப்பாங்க, அதனால தான் நான் அளவு கம்மியாக போடுறேன். இது இப்போ சோம்பு போட்டு நான் ஒரு கிண்டிட்டேன்னா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா மட்டும் போடக்கூடாது. சரிங்களா? நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே சக்தி பிராண்டு, சக்தி சிக்கன் மசாலா. 2.5 டீஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கிறேன். அது மட்டுமே பத்தாது கிரேவிக்கு. ஆல்ரெடி இதில் வந்து வேக வச்சதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோமா. வீட்டில் அரைச்சதும் போடலாம், கடையில் வாங்கினதும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. இதுலேயுமே வருங்க 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் போட்டுருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா என்கிட்ட பிரியாணி எல்லாம் இல்லைன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் அந்த மசாலாவில் போட்டு அரைச்சிருக்காங்க. அப்போ அதில் போட்டுட்டு அந்த டேஸ்ட் வந்துடும்ல, அதனால் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ முக்கியமானது நம்ம போடவே இல்லை, உப்பு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுருங்க. இதில் ஆல்ரெடி 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், ஆனால் அது வந்து பத்தாது. அது வேக வச்சதுலேயே சரியாக போயிடும். இப்போ நான் இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு, கிரேவினாலே 1 ஸ்பூன் உப்பு. நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சனால நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு தூளுப்போ போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது முடிஞ்சு. இதுக்கு மேலே இதில் கிண்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அமோகமாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். தக்காளியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் வேக வச்சதே எடுத்து போடலாம். வேக வச்சதை எடுத்து போட்டு அப்புறம் தக்காளியை எடுத்து போடலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் தக்காளியை ஊற்ற போகிறேன். தக்காளி கொதிச்சோன்னு, ஏன்னா ஆல்ரெடி அது வேக வச்சது தானே, அதனால் நமக்கு வந்து இப்போவே போட தேவையில்லை. வேக வைக்காமல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, காய்கறிகள் வச்சுருந்தீங்கன்னா, தக்காளி போடுறதுக்கு முன்னாடி காய்கறியை போட்டு ஒரு வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை போட்டு தண்ணி ஊற்றி குத்தி கிண்டிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. சரி, அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. தக்காளி ஃபுல்லாக கொதிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் போட போகிறேன். டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. கரெக்டாக இருக்குது, ஆனால் கொதிச்சு இந்த காய்கறிகள் போட்டதுக்கப்புறம் கொதிச்சு வந்தால் தான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒருக்கா நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் உப்பு வந்து இப்போ போடுறது தான், இடையில அடுத்துலாம் நான் போட மாட்டேன். சரி, அது ஏன் அப்படி அடுத்துலாம் போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லட்டா. நீங்கள் அடுத்து இப்போ வதக்கும் போது உப்பு போடுறோம்ல, உப்பு காரம் எல்லாமே
கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிவிட்டு உப்பு வேணால் கலந்துக்கலாம். ஆனால் காரம்லாம் அதுக்கப்புறம் சாரி இந்த பிரியாணியெலாம் கொதிக்குதுன்பாங்களே, லாஸ்ட்டாக அரிசி மூடும்போது ஒருக்கா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லைன்னா அப்புறம் இடையில போடுவாங்கன்பாங்களே, அப்படி போட்டால் அது வந்து டேஸ்ட்டு கரெக்டாக வராது. போடும்போதே அதுக்கு தான் சமையலை படிங்கன்றாங்க எல்லா பேருமே. இப்போலாம் இருக்கிறவங்க சமையலை ஒழுங்காக படிக்காமல் அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப்பில் வீடியோவில் சொல்லிக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. முன்னாடியே உப்பு போடும்போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடவே கூடாது உங்களுக்கு பத்தலை அப்படிலாம் சொல்லிவிட்டு, சரிங்களா? காரம் வந்து கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. காரம் போடுறதா இருந்தால் மிளகாத்தூள் போடலாம். லாஸ்ட்டாக போடுறீங்க காரம் பத்தலைன்னா மிளகா. ஆனால் இந்த மசால் பொடியெல்லாம் இருக்குல்ல, இந்த சாம்பார் தூள், சாம்பார் வைக்கும்போது சாம்பார் தூள், அப்புறம் இது வைக்கும்போது இந்த மாதிரி கிரேவி வைக்கும்போது சிக்கன் பொடி, மட்டன் பொடி, அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து எண்ணெயில் வதங்கியிருக்காது, தண்ணியில் தான் நீங்கள் போடுறீங்க. ஸோ அந்த டேஸ்ட் வந்து வராது, சரிங்களா? அது அன்ஹெல்த்தியும் கூட. அப்படி பண்ணக்கூடாது. அதெல்லாம் தான் பாய்சன். ஒரு ஃபுட்டுக்கு பாய்சன் ஆகிறது. நீங்கள் சமையலை தப்பாக செஞ்சிங்கன்னா அது ஃபுட் பாய்சன் தான் ஆகும், சரிங்களா? முன்னாடியே போட்டுரும். லாஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு பத்தலைன்னு நீங்கள் உப்பு காரம் பத்தலைன்னு போடுறீங்கன்னா லாஸ்ட்டாக போடும்போது உப்பு போடலாம், காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கலாம். அது வந்து தண்ணியிலே கரைஞ்சிரும், பிரச்சனை இல்லை. மற்ற பொடியெல்லாம் நீங்கள் முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணி போடணும். இல்லைன்னா போடாதீங்க, பத்தலைன்னு சொல்லிட்டுலாம் போடாதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அது வந்து கற்றுக்கோங்க, மறுநாள் செய்யும்போது கரெக்டாக பண்ணுங்கள், சரிங்களா? இந்த இப்போ வந்து தக்காளி கொதிக்கணும். இந்த கிரேவி நான் உங்களுக்கு எப்படி காட்டுவேன்னா, இந்த யூடியூப்லலாம் காட்டுவாங்களே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ரெட்டு கலரில், அப்படி காட்ட போகிறேன். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வெயிட் பண்ண போகிறேன். நல்லா கொதிக்கணும், சரிங்களா? இது பத்தாது. லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாட் மசாலா லாஸ்ட்டாக போட போகிறோம் கொதிச்சதுக்கப்புறம். இது நீங்கள் வந்து இந்த சன்னா கிரேவின்பாங்கள்ல, சோளை கிரேவி பண்ணிங்கன்னா சோளை மசாலா போடணும். இந்த சிக்கன் பொடி இதெல்லாம் தேவையே கிடையாது. இது வந்து சோளை மசாலா கிடையாது. அதனால நான் சிக்கன் பொடி கிரேவினாலே சிக்கன் பொடி போட்டு தான் பண்ணுவேன். சோளை மசாலான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மட்டும்தான் அந்த சோளை மசாலான்னு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இதை போடுவேன், சரிங்களா? சன்னா அப்படின்பாங்க, அது சுண்டல், வெள்ளை சுண்டல். அந்த தக்காளி கொதிச்சோடனேயுமே நான் இங்கே கண்கூட பார்க்கும்போது வேறு கலரில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு கேமராவில் காட்டும்போது வேறு கலரில் தெரியுது. எனக்கு பார்க்குறப்ப இது வந்து இப்போ ரெட் கலரில் வந்துருச்சு, ஆனால் கேமராவில் இன்னும் ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் வாயில் சொல்கிறேன், சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சுடுதானே, நீங்கள் செய்யும்போதும் அது புரிஞ்சுப்பீங்க. இந்த கலரை பார்த்து நான் இந்த மாதிரி என்னடா கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கேமராவில் வேறு மாதிரி தெரியுது உங்களுக்கு, இப்போ சொல்லிட்டேன். இப்போ இந்த கிரேவி வந்து கொதிச்சிருச்சு தக்காளி. இப்போ அந்த வேக வச்ச காய்கறிகள் எடுத்து ஊற வச்ச தண்ணி, வேக வச்ச தண்ணியோடு எடுத்து ஊற்றுறோம். இந்த தண்ணி வந்து எனக்கு பத்தாது, சரிங்களா? அலசி வேற ஊற்றணும்ல. இது அலசி ஊற்றுனது தான், நான் என்ன தண்ணி அளவே சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஒரு கிண்டிடுவோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கிரேவியில். உருளைக்கிழங்க கட் பண்ண மறந்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக. ஏன்னா பெரிய பீஸ் தானே, வீடியோ போடுற அவசரத்தில் எல்லாம் மறந்துடுது எனக்கு. கட் பண்ணிடுறேன் ஒரு செகண்டில். இந்த வாரேன். கட் பண்ணது இப்படி இருக்குது. இந்த சைஸுக்கு ஒவ்வொன்றையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே தூக்கி நான் குழம்புல போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கட் பண்ணதெல்லாம் எடுத்து இதில் போட்டிருக்கிறேன். போட்டால் இப்படி இருக்கும் பாருங்களேன், இப்படி இருக்குதா? இப்போ இது வந்து நான் இன்னும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை, ஏன்னா ஆல்ரெடி ஊற்றுனதே வந்து தக்காளி 5 தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அதை ஊற்றுனோன்னே அதனால் கொதிச்சதுக்கப்புறம் தேவைப்பட்ட போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காய்கறிகள் போட்டோடனேமே 1/4 டீஸ்பூன் வெல்லம். கிரேவினாலே எந்த சமையல்னா இருந்தாலும் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே, கண்டிப்பாக சேர்க்கணும்.
இப்போ டேஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும். அந்த வெல்லத்தை போட்டோடனே வெல்லத்தை போட்டோடனே ஒரு டேஸ்ட், ஒரு கலர் வருவாங்க, ஒரு டேஸ்ட்டும் வருவாங்க, வேறு லெவல். இதுதான் கிரேவி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி. சீக்ரெட்டே வந்து அந்த வெல்லம் அல்லது ஜீனி போடுவாங்க. இப்போ ஃபாரின்காரங்களாக இருந்தால் ஜீனியை போடுவாங்க, தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால், இந்தியாக்காரங்களாக இருந்தால் வெல்லத்தை அதில் வந்து போடுவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவிக்கான அந்த இனிப்பு டேஸ்ட் ஒன்று வருது தெரியுமா, அது இதிலேருந்து தான் வருது. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இது வந்து கொதிச்சோடனேமே லாஸ்ட்டில் தான் அந்த புளிப்புக்காக சாட் மசாலா நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? இது நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும், சாட் மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது போட்டால் தான் இந்த கிரேவி மாதிரி இருக்கும். சாட் மசாலாலாம் எனக்கு சாப்பிட பிடிக்கலப்பா, எனக்கு வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும், அதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லெமன் புளியலாம். லாஸ்ட்டாக அந்த புளிப்புக்காக நீங்கள் வந்து ஒரு சில பேர் தயிர் ஊற்றுவாங்க, தயிரெலாம் ஊற்றக்கூடாது, கிரேவிக்கு தயிர் ஊற்றினா நல்லாவே இருக்காது. லெமன் புளியலாம். அதுக்கு பதிலாக எவ்வளோனா ஒரு 1/4 அளவுக்கு லெமனை வந்து கட் பண்ணி இதில் புளிஞ்சு விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சில்லிக்கெலாம் கொடுப்பாங்கல்ல லெமன் குட்டியாக, அந்த சைஸுக்கு இருந்தால் போதும் புளியறதுக்கு. சரிங்களா? எனக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு புளியணும் அப்படின்றது. நிறையாவும் புளியக்கூடாது, ஏன்னா தக்காளி போடுறோம்ல, அதனால் புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த கிரேவிக்குரிய எக்ஸாக்ட் டேஸ்ட் வரணும்னா அதுக்கு வேறு ஒரு புளிப்பு வந்து சேர்க்கணும். சரிங்களா? நம்ம வந்து நீங்கள் வந்து லெமன் போடலாம், லெமன் புளிஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா சாட் மசாலா போடலாம். சாட் மசாலா போட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற கிரேவி டேஸ்ட்டுக்கு அப்படியே வந்துடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் அந்த எண்ணெய் பிரியுல அந்த இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் மசாலா கூட சேர்ந்து கொதிக்கணும். இவங்களாம் இப்போ தனித்தனியாக இருந்தாங்கல்ல, காய் தனியாக, ஸ்பைசஸ் தனியாக இருந்தாங்கல்ல, இப்போ இவங்களை ஒன்றா சேர்த்துருக்கோம். இப்போ இவங்களை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி விடணும். ஜாயின் பண்ணி இவங்களை வந்து நீங்கள் 2 பேரும் வேறு டிஷ் இல்லைடா, ஒரே டிஷ் தான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம புரிய வச்சிட்ருக்கோம். ஒன்றா சேர்ந்தோடனே எல்லாம் ஒரே கலரில் மாறிடுவாங்க. சரிங்களா? அது மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சமையல்னால் பொறுமை வேணும். இப்போ நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். பரவாயில்ல, வீடியோவை போனால் போயிட்டு போகுது, பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? எதுக்கு அப்படியே வச்சுருக்கேன்னா, ஏன்னா நான் இப்போ அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன், அதுக்காக இப்போ நான் அப்படியே வச்சுருக்கேன் வீடியோவை. இப்போ இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுதா? கொதிச்சு இப்படி முட்டையாக வரணும். இந்த மாதிரி கலர் எனக்கு இங்கே மாறுறது தெரியுது, ரெட் கலரில் மாறிட்டு இருக்கு நடுவில். இதில் வந்து வேறு மாதிரி தெரியுது கேமராவில். இப்போ சொல்லிட்டேன். ஆவி வேறு பறக்குதா, அதில் நான் கேமரா வச்சு எடுக்கிறனால கூட கலர் மாறி தெரியலாம், அதுவாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து இந்த கிரேவி வந்து இப்போ ரொம்ப கெட்டியாயிரும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சரிங்களா? 1.5 டம்ளர். ரொம்ப கெட்டியாயிரும் கிரேவி வந்து நீங்கள் வைக்க கெட்டியாகிட்டே இருக்கும். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் இலகுவாக வேணும் அப்படின்றனால நல்லா 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் கொதிக்கணும். இது மறுபடியும் கொதிக்கணும். கிரேவினா இத்தனை வேலை இருக்குது, சும்மா கிடையாது. சரிங்களா? இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த உடனேமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சாட் மசாலாவை போட்டு கிண்டிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. சரிங்களா? நிறைய பேர் கொதிக்கும் போதே மூடுவாங்க, நான் கொதிக்கும் போது மூட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொதிச்சு வருதுன்னு, அதுக்காக நான் மூட மாட்டேன். லாஸ்ட்டாக மூடி சிம்மில் வைப்பேன் தெரியுமா, அப்போ தான் மூடி வைப்பேன். சரிங்களா? இப்போ இது வந்து கொதிச்சு வரட்டும், நான் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாட் மசாலா போடுறோம். சரிங்களா? 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. சரிங்களா? போட்டு கிரேவியை ஒரு கிண்டிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கான அந்த சீக்ரெட் எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை எண்ணெய் சேர்க்கணும். சரிங்களா? கொஞ்சோண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோன்னு. இதை ஒரு கிண்டிக்கிறேன். சாட் மசாலா போட்டு ஒரு கிண்டு. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ நான் போட்டதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
சரிங்களா. ஆனால் உப்பு மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. உப்பு பத்தலை. கரெக்டு, முட்டோடு போடுறேன். இவ்வளோ எனக்கு பத்தலை, அதனால லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுறேன். நம்ம அப்போ தான் 1 டீஸ்பூன் போடல, காய்க்கு போட்டோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே போட்டோம்ல, அதுதான் பத்தலை. 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் முன்னாடியே. சரி, லைஃப்பில் வந்து சமையல் அப்படின்னாலே முதல்ல எடுத்தோன்னே எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து எதுவுமே மாற்ற முடியாது. அதான் லாஸ்ட்டாக வந்து உப்பு பத்தலைன்னா போட்டுக்கிடலாம், ஆனால் காரம் பத்தலைன்னா மிளகா பொடி போட்டுக்கலாம். ஆனால் அந்த மசால் பொடியை தான் லாஸ்ட்டாக போடக்கூடாது. இப்போ அந்த பச்சை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ மூடி இப்போ வச்சிட்டோமா, இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து ஃபுல் சிம் வச்சுருங்க. வச்சு மூடி வைத்து விடுங்கள். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கிரேவி. நடராஜ ராஜ நடராஜா நடராஜ ராஜ நடராஜா நடராஜ ராஜ 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 நடராஜா. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இவ்வளோ தான் கிரேவி. இதான் கிரேவிக்கான ரெசிபி. இப்படி தான் கிரேவி நீங்கள் வந்து பண்ணணும். இதுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா கிரேவி கண்டிப்பாக அமோகமாக வரும். ஓகேங்களா. நான் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து போட மறந்துட்டேன். என்ன தெரியுமா, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏலக்காய் பொடி. ஏலக்காய் நம்ம முன்னாடியே போடல, போட்டிருந்தா 2 ஏலக்காய் போடுவோம். முன்னாடியே போடாதனால இவ்வளோ அளவுக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியெல்லாம் லாஸ்ட்டாக தூவுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் ஆகாது. சரிங்களா. அப்புறம் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ கிரேவி அந்த ஸ்டேஜில் மூடி ஃபுல் சிம்மில் லாஸ்ட்டாக வைக்கும்போது அந்த கசூரி மேத்தி வெந்தயக்கீரைன்பாங்க, அது வந்து கடையில் விற்பாங்க. கசூரி மேத்தி வாங்கி வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் இப்படி தூவி விடுவாங்க. சரிங்களா. அது கிரேவிக்கு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே வச்சுருப்பேன். இந்த வாட்டி இப்போ நான் வாங்கலை, இந்த மாதம் ஜாமான் போடும்போது மறந்துட்டேன் அது, அதனால இன்றைக்கி நான் போடல. நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கசூரி மேத்தி எடுத்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டேன். சரிங்களா. இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். எனக்கு வந்து இன்னும் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. சரிங்களா. அப்போ தான் எனக்கு அந்த கிரேவி டேஸ்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் விட போகிறேன். 3 அல்லது 5 நிமிஷம். சரிங்களா. கிரேவிக்கு தாராளமாக சிம்மில் தானே 10 நிமிஷம் கூட விடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தண்ணி அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றுனேன். அப்போ தான் சிம்மில் ரொம்ப நேரம் வச்சாலும் அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். சரிங்களா. இப்போ நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா அப்பளம் சுட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கிரேவிக்கு நாங்கள் அப்பளம் தான் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். இல்லைன்னா இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து சில்லி தான். கிரேவிக்கு எப்பயுமே சில்லி, ஏதோ ஒரு சில்லி, காலிஃப்ளவர் சில்லியோ மஷ்ரூம் சில்லியோ ஏதோ ஒரு சில்லியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் 65 ஏதோ ஒன்று, ஓகேங்களா, போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த 2 காம்பினேஷனும் சாப்பிடும்போது அமோகமாக இருக்கும். சரிங்களா. சரி, அப்புறம் வந்து என்ன சொல்லணும், நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ இடையில வந்து நூக்கல் 65 அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன். நூக்கல்னா டர்னிப் அப்படின்பாங்கள்ல, நூக்கல்னால் சாம்பார் தான் செய்யணுமா, ஏன் அது 65 செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ ஒரு வாட்டி நான் செஞ்சு பார்த்தேன். அந்த வீடியோ ஒன்று அடுத்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது போடுவேன். அது ஃப்ரீ டைம் கிடச்சாதான் அது போடுவேன், இல்லைன்னா விட்டுருவேன். அடுத்து வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து ரம்ஜானுக்கு தான் வீடியோ. ரம்ஜானுக்கு பிரியாணி. சரிங்களா. வெஜ்ஜு பிரியாணி தான், மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி போட போகிறேன் அன்னைக்கு. அந்த 2ஐயும் நான் வந்து ரம்ஜான் அன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி காலிஃப்ளவர் சில்லி வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். ஒரு பிரியாணினா நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணால் அது வந்து எக்ஸாக்ட் டேஸ்ட் வரும், எப்படியெல்லாம் தம் போடலாம், அது எல்லாமே நான் உங்களுக்கு அதில் சொல்லிடுவேன். மஷ்ரூம் தம் பிரியாணி தான். சரிங்களா. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லியிலே நான் உங்களுக்கு வந்து ஒரு சில்லி 65 அப்படின்பாங்கள்ல, ட்ரை சில்லி, ஓகேங்களா. 65 அப்படின்னாலே நீங்கள் என்னென்ன மசாலா போட்டு பெரட்டி வச்சு எவ்வளோ நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும், எந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால்
65 நல்லாயிருக்கும், ஹெல்த்தி. எல்லாமே அந்த 65க்கான ரெசிபி உங்களுக்கு அப்படியே சொல்லிடுவேன். அதை நீங்கள் நான்வெஜ்ஜுக்கும் பண்ணிக்கலாம். வெஜிடேரியனில் எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் எந்தெந்த காயெல்லாம் சில்லிக்கு போடுவோமோ அந்த காயெல்லாம் வச்சு நீங்கள் வெஜிடேரியனில் சில்லி பண்ணிக்கலாம். சரிங்களா? காலிஃப்ளவர், மஷ்ரூம், பன்னீர் சில்லி போடலாம். நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு சில்லியெல்லாம் வீட்டில் போட்டிருக்கோம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுன்றாங்களா, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸே கட் பண்ணிவிட்டு சில்லி மாதிரியே தடவி வச்சுட்டு அதை போட்டுருவோம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் சில்லியெல்லாம் நான் போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சில்லி போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து சில்லியில் இத்தனை முள்ளங்கி சில்லி நான் ஒரு நாள் போட்டு பார்த்தேன். சரிங்களா? கொரோனா டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது லாக்டவுன் டைமில் நெட்டில் தான் பார்த்து அது நான் பண்ணேன். முள்ளங்கி சில்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. செஞ்சு பார்த்தேன். இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணுறோம்ல உருளைக்கிழங்குக்கு, அதே டேஸ்ட்டில் அப்படியே இருந்துச்சு. அது வந்து அவங்க சொல்கிறபடி பக்குவமாக செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வரும். சரிங்களா? இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து நூக்கல் சில்லி, டர்னிப் சில்லி. அது எப்படி இருக்குன்னு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து டைரெக்டாக அப்படியே சில்லியை வந்து பரட்டி வச்சுட்டு போடக்கூடாது. முன்னாடியே தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுட்டு போடணும். அப்போ தான் அந்த நூக்கல் சில்லி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ சில்லினா இவ்வளோ சில்லி போடலாம் வெஜிடேரியனில். ஸோ சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஜமாயிங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து இப்போ அந்த கிரேவி இப்போ நம்ம பேசிகிட்டே இருந்தப்போ 5 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ அந்த கிரேவி கரெக்டாக பதத்தில் வந்திருக்கான்னு பார்த்தலாம். இந்த வந்துருச்சா? இந்த உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியுது தானே, எண்ணெய் நல்லா இப்படி பிரிஞ்சு வந்திருக்கணும். இதுதான். ஆனால் கிண்டிட்டிங்கன்னா அது போயிடும். அதுக்காக திருப்பிலாம் நான் உங்களுக்கு காட்ட முடியாது. கிண்டிட்டா போக தான் செய்யும். ஆனால் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து அதில் வந்துடும். சரிங்களா? அடியில் லைட்டாக அடி பிடிக்குது. இதுதான் பதம். இந்த பதத்தில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு சில்லியை தொட்டுக்கிட்டோ அல்லது கிரேவிக்கு தாராளமாக அப்பளமே எக்ஸாக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அப்பளத்தை தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல். தேனி ஸ்டைலில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்து ஊறுகாய் வேணும். எல்லா சாப்பாடுக்குமே ஊறுகாய் சைட் டிஷ்ஷாக இருந்தால் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஊறுகாயும் தொட்டுக்குருவோம், அப்பளமும் தொட்டுக்குருவோம். அப்புறம் ஏதாவது சைட் டிஷ் வேறு ஏதாவது செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அதையும் தொட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அமோகமான கிரேவி. இந்த ரெசிபி படி நீங்கள் அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களை எந்த நான்வெஜ் போட்டு பண்ணலாம், வெஜிடேரியன் போட்டு பண்ணலாம். இந்த ரெசிபி படி நீங்கள் வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து மஷ்ரூம் வேக வைக்கிற பதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ மஷ்ரூம் கிரேவி தனியாக தான் ஒரு நாள் நான் செஞ்சு காட்டணும். மஷ்ரூம் கிரேவி நான் வந்து ஒரு நாள் போடுறேன். மற்ற மஷ்ரூம் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு கிரேவின்பாங்களா, எல்லாத்துக்குமே இதுதான் கிரேவியோடைய ரெசிபி. சரிங்களா? இதில் நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் அந்த டிப்ஸு. தேங்காவை அப்படியே அரைச்சி ஊற்றாதீங்க. தேங்காய் சட்னியாட்ட தேங்காவை அரைச்சி பால் எடுத்து லாஸ்ட்டில் ஊற்றுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாட் மசாலா நம்ம போட்டோம்ல, அந்த டைமில் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு சாட் மசாலா போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது ஒரு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் இது பண்ணிங்கன்னா அது வந்து தேங்காய் பால் போட்ட கிரேவி ரெசிபி. முந்திரி அரைச்சி ஊற்றுறதுனா நீங்கள் முன்னாடியே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைப்பீங்கள, அப்போ வந்து முந்திரியை சேர்த்து போட்டு அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து தேங்காய் முந்திரி சேர்த்து அரைப்பாங்க, அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து 3 விதமான டிப்ஸ் நான் உங்களுக்கு 3 விதமான கிரேவி நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது தாண்டி க்ரீன் கிரேவின்னே ஒன்று இருக்குது. சரிங்களா? அதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தேங்காய் நிச்சயமாக ஊற்றணும். இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் தேவையில்லை. ஆனால் நான் சொன்ன க்ரீன் கிரேவிக்கு வந்து தேங்காய் நிச்சயமாக அரைச்சி ஊற்றணும். அதில் நீங்கள் வந்து முந்திரி எல்லாமே அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் கிரேவிக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரீம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு சொல்லி கடையில் விற்கிது, பாலேடு அப்படின்பாங்க தமிழில், அதை வாங்கி ஊற்றுறாங்க லாஸ்ட்டில். நான் அதெல்லாம் எதுவுமே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, எனக்கு பிடிக்கலை. அதனால் நான் இவ்வளோ தான் பண்ணுவேன். சரிங்களா? இது வந்து ஹெல்த்தி கிரேவி. இதை நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது. இதுக்கு மேலே உங்களுக்கு ருசி கேட்குது அப்படின்னா அதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ருசிக்காக நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ் க்ரீமு அது இதுன்னு வாங்கி கிரேவியில் ஊற்றி அஜினமோட்டோ அதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபுட் பாய்சன் தான். சரிங்களா? சாப்பிடும்போது தெரியாது, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மறுநாள் தான் அந்த ஃபுட் பாய்சன் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் எப்பயுமே ஹெல்த்தியாக சமைக்கிறதுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு சமையலையும் செஞ்சு கொடுங்க.
ஹெல்த்தியிலே டேஸ்டியாகவும் சமைக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய பாலிசி. அதைத்தான் நான் வந்து யூடியூப் வீடியோவில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ரெசிபி போட்டு நான் காட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.